வணக்கம் மக்களே! இந்த வீடியோல நம்ம சில பங்குகள் பற்றியான அப்டேட்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஒண்ணொண்ணா நம்ம பார்ப்போம். அதெல்லாம் நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஜெனரல் மார்க்கெட் அப்டேட்ட நம்ம பார்ப்போம். ஸோ இன்னைக்கு நம்ம மார்க்கெட் இப்போ வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. நிஃப்டி 50 ஒரு 190 பாயிண்ட்ஸ் வரைக்கான ஏற்றத்த குடுத்துட்டு இருக்கு. பேங்க் நிஃப்டி ஒரு 280 பாயிண்ட்ஸ் வரைக்கான ஏற்றத்த குடுத்துட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு பேங்க் நிஃப்டில போதிய அளவுக்கான பெர்ஃபார்மன்ஸ் இல்ல. குறிப்பா பார்த்தீங்கன்னா, லார்ஜ் கேப் வங்கி பங்குகள் இன்றைய ராலில நம்ம மார்க்கெட்ல பார்ட்டிசிபேட் பண்ணாம இருக்கு. ஆனா மற்ற வங்கி பங்குகள் சின்ன சின்ன வங்கி பங்குகளோட பர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு டேல ரொம்ப பெட்டரா வந்து இருந்துட்டு இருக்கு. இன்னைக்கு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, HDFC பேங்க் பார்க்கும்போது நெகட்டிவா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ICICI பேங்க் பார்க்கும்போது ஃப்ளாட்டா பாசிட்டிவா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. கோடாக் பேங்க் நெகட்டிவ். அதே மாரி ஆக்சிஸ் பேங்க் நெகட்டிவ். இண்டஸ்இண்ட் பேங்க் பார்க்கும்போது ஃப்ளாட்டா பாசிட்டிவா வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. PSU பேங்க்ஸ் எடுத்து பார்க்கும்போதும் ஒரு நார்மலான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் வந்து டெலிவர் பண்ணிட்டு இருக்கு. அங்கேயும் ஒரு மிக்ஸ்டு பெர்ஃபார்மன்ஸ் தான் ஓடிட்டு இருக்கு. பட் நல்ல ஒரு பாசிட்டிவ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டா, அடுத்த கட்ட ஒரு மிட் சைஸ் வங்கி பங்குகள் இன்னைக்கு டேல பேங்க் நிஃப்டியை ரூல் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னே நம்ம சொல்லலாம். பெரும்பாலான ஏற்றம் இன்னைக்கு இந்த மிட் சைஸ் வங்கி பங்குகள் அண்ட் சில PSU பங்குகள் சேர்ந்த ஒரு கலவையாக தான் இந்த ரேலி வந்து இன்னைக்கு அமைஞ்சிருக்கு பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். அதே நேரத்தில் நிஃப்டி 50க்கு ஒரு பெரிய நல்ல கான்ட்ரிபியூஷன் கொடுத்த ஒரு செக்டார் அப்படின்னு நம்ம பார்த்தா ஐடி செக்டாரை வந்து சொல்லலாம். இன்னைக்கு டேல ஐடி செக்டார் நிறுவனங்கள் அட்டகாசமான ஒரு பர்ஃபார்மன்ஸை போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. இன்ஃபோசிஸ் 3.25% ஏறி இருக்கு. டிசிஎஸ் பார்க்கும்போது 2%, HCL டெக் ஒரு 2% ஏற்றத்தை கொடுத்துருக்கு. விப்ரோ ஃப்ளாட்டாக பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆக மொத்தத்தில் இன்னைக்கு ஐடி நிறுவன பங்குகள் நல்ல பர்ஃபார்மன்ஸ். ஐடி செக்டார் பார்க்கும்போதே ஒரு பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் 2%க்கு மேலான ஒரு ஏற்றத்தை ஐடி செக்டார் டெலிவர் பண்ணிட்டு இருக்கு. என்னப்பா அப்படின்னு சொல்லி போய் பார்த்தா அதுக்கு ஒரு காரணம், ஏறுனா ஒரு காரணம், இறங்குனா ஒரு காரணம் அப்படின்ட்டு காரணத்தை மட்டுமே தான் வந்து அடுக்குறாங்களே தவிர, மற்றபடி இறங்கிட்டு இருக்கும்போது அதில் இருக்கக்கூடிய சான்ஸை பற்றியெல்லாம் ஏதாச்சும் ஒரு பெரிய டிஸ்கஷன் நடக்குதான்னு கேட்டால் டெஃபினட்டாக இல்லை. நடக்கவும் செய்யாது வருங்காலத்துலேயும் கூட. ஏன்னா அதுதான் அப்படி தான் பார்த்தீங்கன்னா டிசைனே ஓடிட்டு இருக்கு. இப்போது ஏறினதுக்கான ரீசன் ஃபஸ்ட்டு இறங்கும் போது என்ன ரீசன் சொன்னாங்க, ஏஐ பார்த்தீங்கன்னா முடிச்சிடும், ஆந்த்ரோபிக் அண்டு ஓப்பன் ஏஐயை பெரிய அளவுக்கு வந்து காட்சிப்படுத்தினாங்க. இப்போ சமீப காலமா இந்த ஆந்த்ரோபிக் அண்ட் ஓப்பன் ஏஐ பற்றியான பெரிய அளவுக்கான காட்சிப்படுத்துதல் இருக்கா? இத நீங்க பெரிய அளவுக்கு பார்த்துட்டு இருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி ஐடி செக்டார் டவுன்ஃபால் இருந்தப்ப காட்சிப்படுத்தப்பட்டது, இப்ப காட்சிப்படுத்தப்படுதா? அப்படிங்கிறத நீங்க மனசாட்சியோட வந்து தேடி பாருங்க. உங்களுக்கான பதில் கிடைக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. இத நம்ம ஆரம்ப கட்டத்திலேயே வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பெரிய அளவுக்கு வந்து காட்சிப்படுத்தினாங்க. இப்போ வந்து ஐடி நிறுவன பங்குகள் ஒரு அப்சைட் மொமெண்டம் குடுத்துட்டு இருக்கு. இப்ப காட்சிப்படுத்துறது இல்ல. மேபி வந்து ஐடி செக்டார்ல திரும்ப ஒரு டவுன்ஃபால் இப்ப நடக்குது. வரக்கூடிய நாட்கள்ல ஒரு சரிவு ஏற்படுத்துனா, திரும்ப பார்த்தீங்கன்னா, அந்த 2 பூதங்களையும் வந்து கூட்டிட்டு வந்து, "இங்க பாரு இவனுங்க 2 பேரும் சேர்ந்து எல்லாத்தையும் முடிச்சுருவாங்க" அப்படின்னு தான் காட்சிப்படுத்துவாங்க. இதுதான் மார்க்கெட்டோட இயல்பு. எப்பல்லாம் வந்து ஒரு நெகட்டிவ் ஒரு இம்பேக்ட் வந்து ஏற்படுதோ, ஒரு சரிவு ஏற்படுதோ, அப்போ அதற்கு சரியான ஒரு விஷயத்த வந்து முன்வைப்பாங்க. அந்த முன்வைக்கக்கூடிய காரணம் பார்த்தீங்கன்னா, நம்மளும் ஏத்துக்கொள்ளக்கூடிய காரணமா இருக்கும். ஸோ ஏத்துக்கொள்ளலைனாலும் தொடர்ந்து பேசி பேசியும் இங்க நடக்கக்கூடிய சரிவையும் 2யும் மெர்ஜ் பண்ணி ஒரு மிகப்பெரிய அளவுக்கான ஒரு கதை பரப்பப்படும். இதுதான் மார்க்கெட்ல நடந்துட்டு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி நம்ம பார்ப்போம். என்னதான் நடக்குது அப்படிங்கிறது நம்ம காத்திருந்தா மட்டும்தான் கண்டறிய முடியும். இடைப்பட்ட டைம்ல எடுக்கக்கூடிய ரிஸ்க்குக்கு ஏற்ற ரிவார்டு கிடைக்குதோ, இல்ல ஒரு ரிஸ்க் கிடைக்குதோ, அது அவரவர்களுடைய முடிவை சார்ந்தது அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நான் தெரியப்படுத்திக்கிறேன். இன்னைக்கு நடந்த ரேலியில என்ன சொல்றாங்க? டிமாண்ட் நல்லாயிருச்சு. இப்போ மேக்ரோ எக்கனாமி கொஞ்சம் நல்லா இருக்கு. ஏஐ பத்தியே வாயை தொறக்க மாட்டேங்கிறாங்க. வந்த ரிப்போர்ட்ல ஏஐ பத்தி பெருசா பேசவே இல்ல. அதே நேரத்துல மற்ற விஷயங்கள் மிடில் ஈஸ்ட் பஞ்சாயத்து நல்லாயிருச்சு. க்ரூடு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு நல்ல இடத்துக்கு வந்துருச்சு. இதனால டிமாண்ட் கூடும். இந்த மாரியான விஷயங்கள பார்த்தீங்கன்னா, முன்வைக்கிறாங்க. பட் இங்க ஆக்சுவல் பிரஷர் எங்க கிரியேட் ஆச்சு? ஏஐனால தான் கிரியேட் ஆச்சு. அத பற்றியான ஒரு விளக்கங்கள் குடுத்தா, அந்த விளக்கத்த நம்ம ஏத்துக்கலாம். ஆனா, அத பற்றியான விளக்கங்கள் இன்னும் வரைக்கும் கிடைக்கல. இப்படிதான் இருக்கும். இது ஒரு பெரிய பாடத்த வருங்காலத்தில கத்துக் குடுக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இன்வெஸ்டர்ஸ்க்கு. பட் அந்த பாடத்த மறக்காம மத்த இடத்துல அப்ளை பண்றவங்களுக்கு வெற்றி கிடைக்கும். மறந்துட்டு வேற இடத்துல அப்ளை பண்றதுக்கு தவறணும்னா, வெற்றி கிடைக்காது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். நேத்து நம்ம ஐடி அண்ட் ஃபார்மா செக்டார பத்தி நம்ம பேசியிருந்தோம். அதில பல புரிதல்கள் ஏற்பட்டிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ ஃபார்மா செக்டார் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு டேல பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ குடுத்துருக்கு. 1%க்கு மேலான ஏற்றத்த ஃபார்மா செக்டார் டெலிவர் பண்ணியிருக்கு. ஆனா, இந்த ஏற்றத்தில நம்ம எப்படி இருக்கணும்? இத பற்றி நம்ம நேத்து பேசியிருப்போம். இப்போ ஃபார்மா செக்டார் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, முன்னணி நிறுவன பங்குகள் அதெல்லாம் பெரிய பெர்ஃபார்மன்ஸ குடுத்துருக்கான்னு கேட்டா இல்ல. மோஸ்ட்டா பல அனலிஸ்ட்டோட கால் என்னன்னா,
ஸோ ஃபார்மா நல்லா பண்ணணும். ஃபார்மா பார்த்தீங்கன்னா, அடுத்த டெக் அப்படின்னு தான் இப்ப வந்து பரவலா பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. அத பற்றி நம்ம நேத்து பேசி, அதில இருக்கக்கூடிய விஷயங்கள பார்த்தீங்கன்னா, டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இன்னைக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் 1.5% வரைக்கான ஏற்றம் ஃபார்மால நடந்திருக்கு. ஆனா, இந்த ஃபார்மாவோட ஏற்றத்தில பங்கு பெற்ற நிறுவனங்கள் வேல்யூபிள் நிறுவனங்களா? நல்ல வேல்யூல இருக்கக்கூடிய நிறுவனங்களான்னு கேட்டா, இல்ல அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்கிட்டு ஆகணும். ஏன்னா, சிப்லா இன்னைக்கு 1% இறங்கியிருக்கு. அபாட் இந்தியா இறங்கியிருக்கு. ஜைடஸ் லைஃப் இறங்கியிருக்கு. அண்ட் ரெட்டி எல்லாம் பெரிய பெர்ஃபார்மன்ஸ் இல்ல. ஸோ ஜஸ்ட் ஃப்ளாட்டா பாசிட்டிவா ட்ரேட் ஆயிட்டு இருக்கே தவிர, பெரிய பெர்ஃபார்மன்ஸ் இல்ல. ஸோ மற்றபடி ஆல்ரெடி ஓவர் வேல்யூட் பொசிஷன்ல இருக்கக்கூடிய பங்குகள இன்னைக்கு ரொம்ப அதிகமா தூக்கியிருக்காங்க. அதுல ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா, லாரஸ் லேப் சாரி டாக்டர் லால்பாத் லேப். ஸோ இந்த லாரஸ் லேப் இந்த மாரியான பங்குகள். ஸோ இந்த லால்பாத் லேப்ப கூட விட்டுருங்க. ஸோ இந்த லாரஸ் லேப், அதுக்கப்புறம் பிராமல் ஃபார்மா, டிவிஸ் லேப் ஏபிஐ. ஸோ இந்த ஏபிஐ கம்பெனி, சிடிஎம்ஓ கம்பெனி. ஸோ இந்த சிடிஎம்ஓ சார்ந்த நிறுவனங்கள், ஏபிஐ சார்ந்த நிறுவனங்கள் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு டேல டெலிவர் பண்ணியிருக்கு. டிவிஸ் லேப் 2.5% ஏறியிருக்கு. அண்டு லாரஸ் லேப் 7.5% வரைக்கான ஏற்றத்த குடுத்திருக்கு. ஸோ இந்த லாரஸ் லேப்போட ரிசல்ட் வந்தது. ஸோ நான் அந்த இத ஆட் பண்ணியிருந்தேன். பட் அத ஏதோ க்ளோஸ் ஆயிருச்சு போல அந்த டேப். ஸோ லால்பாத் லேப்போட டேப் மட்டும் தான் இருக்கு. ஸோ இப்போ லாரஸ் லேப்போட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்தா, எக்ஸலன்ட்டான பெர்ஃபார்மன்ஸ குடுத்துருக்காங்க. சந்தேகமே இல்ல. அந்த பெர்ஃபார்மன்ஸுக்கான ஏற்றம் தான் இந்த லாரஸ் லேப்ல வந்து ஏற்பட்டிருக்கு. ஸோ 60 கோடி பார்த்தீங்கன்னா, போன காலாண்டு கூட கம்பேர் பண்ணும்போது உயர்ந்திருக்கு. அது மட்டும் மேட்டர் இல்ல. ஸோ கன்சிஸ்டன்ட்டா பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய ப்ராஃபிட் வந்து க்ரோ ஆயிட்டு வந்துட்டுருக்கு. மார்ஜின் 32% வரைக்கும் இருக்கு. ஸோ இன்னும் இத டீப்பா அனலைஸ் பண்ணணும் நம்ம. இண்டிவிஜுவலா இந்த ஸ்டாக்க பத்தி பேசணும்னா. பட் மேலோட்டமா நம்ம பார்க்கும்போது, அருமையான ஒரு வளர்ச்சி எவ்ரி குவார்ட்டர் இவங்க போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற ஒரு ஏற்றம் பங்குல நடந்துட்டுருக்கு. ஆனா வேல்யூவேஷன் தொடர்ந்து ரைஸ் ஆயிட்டே தான் இருக்கு. ஸோ ஒன்ஸ் இப்ப இருக்கக்கூடிய அந்த ஒரு இந்த சிடிஎம்ஓ கான்ட்ராக்ட்ஸ்ல ஏதாச்சும் நடக்கக்கூடிய விஷயங்கள், ஸோ சில கான்ட்ராக்ட்டோட மதிப்பு குறையலாம். ஸோ நெறைய காம்படிஷன் ஏற்படும்போது குறையும். அப்ப இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய மார்ஜினும் குறையும். ஸோ இந்த மாரி பல காரணங்கள் இருக்கு. ஸோ தொடர்ந்து இவங்க எப்படி இத வேல்யூ பண்றாங்கங்கிறது நம்ம இன்னும் டீப்பா வந்து பார்த்தா தான் வந்து தெரியும். பட் இப்போ நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தான். ஆனா இந்த அளவுக்கான ஒரு வேல்யூவேஷன் குடுப்பது சரியில்ல அப்படின்னு தான் நான் நெனைக்கிறேன். ஸோ பிராமல் ஃபார்மாவும் அதே ஒரு கணக்கு 6% வரைக்கான ஏற்றத்த குடுத்திருக்கு. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா, இந்த சிடிஎம்ஓ ரிலேட்டட் பிளேயர் தான். ஸோ இவங்களாச்சும் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. பட் அவங்க பார்க்கும்போது அந்த அளவுக்கெல்லாம் ஒண்ணும் பண்ணல. பட் இருந்தாலும் கூட இந்த பங்கு ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ பார்த்தீங்கன்னா, டெலிவர் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இதுவும் நம்ம முக்கியமா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ அடுத்த கட்ட ஒரு பிளாக் பஸ்டர் ட்ரக்குக்கான கான்ட்ராக்ட் எதா இருக்கான்னு பார்த்தா, அந்த மாரி எனக்கு தெரிஞ்சு வந்து எதுவும் இல்ல. ஸோ அப்படி இருந்தும் கூட நல்ல பெர்ஃபார்மன்ஸ். ஸோ இந்த மாரி பல நிறுவனங்கள ஏத்தியிருக்காங்க. சில முக்கிய நிறுவனங்கள பார்த்தீங்கன்னா, கீழ தான் வந்து வச்சிருக்காங்க. இத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அப்படிப்பட்ட நிறுவனங்கள் சைடு தான் நம்ம வந்து ஆப்பர்ச்சுனிட்டிய தேடணுமே தவிர, இப்படிப்பட்ட நிறுவனங்கள் பின்னாடி ஆப்பர்ச்சுனிட்டி தேடுறது ரொம்ப கஷ்டம். பட் இண்டிவிஜுவல் ஸ்டாக்க இன்னும் டீப்பா அனலைசிஸ் பண்ணி, வருங்கால வளர்ச்சிய கணக்கிட்டு தான் நம்ம அத்தன விஷயத்தையும் வந்து பிளான் பண்ண முடியும். அப்படி பண்ணக்கூடிய பிளான வச்சு தான் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அதையும் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ஸோ ஒன் சோர்ஸ் ஆல்சோ இன்னைக்கு டேல பார்க்கும்போது ஒரு பெட்டர் பெர்ஃபார்மன்ஸ பார்த்தீங்கன்னா, டெலிவர் பண்ணியிருக்கு. ஸோ இன்னைக்கு ஒரு 2.5% வரைக்கான ஏற்றத்த குடுத்திருக்கு. ஸோ இத பற்றி நம்ம பலமுறை பேசியிருக்கோம். அதனால வேல்யூவேஷன் பத்தியெல்லாம் இப்ப திரும்ப டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். ஸோ இந்த சிடிஎம்ஓ பிளேயர்ஸோட பெர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு டேல நல்லாவே வந்து இருக்கு. ஓகே. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, அது மட்டும் இல்ல. ஸோ இந்த நேத்து நம்ம பார்த்த அப்டேட்ல ஸோ சிடிஎம்ஓ பத்தி பெரிய அளவுக்கு வந்து பேசியிருக்காங்க. ஸோ இதோட வளர்ச்சி இன்னும் பெட்டரா இருக்கும் அப்படிங்கிற மாரியான ஒரு எதிர்பார்ப்பு வந்து இருக்கு. ஸோ இது இன்னும் நம்ம பார்க்கணும். டீப்பா பார்க்கணும். ஏன்னா சிடிஎம்ஓ எதுவுமே பார்த்தீங்கன்னா அட்ராக்டிவா இல்ல. ஸோ இன்னும் வருங்கால வளர்ச்சி எல்லாம் நம்ம உட்காந்து கணக்கு பண்ணணும். அது ரொம்பவே வந்து கஷ்டம். அத கணக்கு பண்றதுக்குள்ள ரொம்ப காலமும் ஏற்படும். ஸோ அப்படி நம்ம கணக்கு பண்ணுனா மட்டும் தான் நம்மளால வந்து அந்த இடத்துல வெற்றி பெற முடியும். அப்படி நான் ஒன் சோர்ஸ்ல கணக்கு பண்ணி தான் இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாரி ஒவ்வொரு நிறுவனங்களையும் நம்ம கணக்கு பண்ணணும். அப்படி பண்ணும்போது மேபி அங்கங்க சான்ஸ் எதிர்பார்க்கலாமே தவிர, ஒட்டுமொத்த ஃபார்மா இண்டெக்ஸ நம்ம எதிர்பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டா, ஐயோ! நம்மளால முடியாது. ஸோ நான் டெஃபினட்டா இது பக்கமெல்லாம் தல வச்சு கூட படுக்க மாட்டேன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, டிஎஸ்பி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, லாங் டெர்ம் ஆப்பர்ச்சுனிட்டீஸா இன்சூரன்ஸ், ஆட்டோ ஆன்சிலரி அண்ட் ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ல சொல்றாங்க. ஸோ இன்சூரன்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு பேசியிருக்கோம். ஸோ விரைவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். அடுத்தது ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ் பத்தி அந்த அளவுக்கு ஆய்வு நான் பண்ணதில்ல. ஸோ ஆட்டோ ஆன்சிலரீஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டா, ஸோ ஆட்டோ ஆன்சிலரீஸ் பொறுத்தவரைக்கும் இந்த ஆட்டோ செக்டார மட்டும் பேஸ் பண்ணி இவங்க வந்து லாங் டெர்ம் ஆப்பர்ச்சுனிட்டீஸ சொல்லல. ஏன்னா ஆட்டோ செக்டார்ல இப்போ நடந்துட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகள நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ குளோபல் கம்பெனி ஸ்ட்ரகிள் ஆயிட்டு இருக்கு. வாக்ஸ்வேகன் அவங்களுடைய பிளான்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த டைம் வந்து குறைஞ்சிருக்கு. சைனால பெரிய ஸ்ட்ரகிள ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இஷ்யூ ஓடிட்டு தான் இருக்கு. பட் இவங்க
ஆட்டோவை தவிர, அதாவது இந்த கார் இத தவிர, ஸோ மற்றபடி ஏரோஸ்பேஸு, எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் இந்த மாரி பல விஷயங்களையும் சேர்த்தி, ஸோ ஆட்டோ ஆன்சிலரீஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்ட்டு எடுத்திருக்காங்க. ஸோ இது இப்போதைக்கு ஓவர் வேல்யூட்ல இருக்கக்கூடிய ஆட்டோ ஆன்சிலரீஸ இன்னும் ரொம்ப வேல்யூவேஷனுக்கு கூட்டு போகுமான்னு கேட்டா, சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயம். பட் இவங்க எடுத்திருக்காங்க. இன்சூரன்ஸ் அட்ராக்டிவா இருக்கிறதுல மாற்று கருத்து இல்ல. பட் இன்சூரன்ஸ பற்றி இன்னும் நம்ம டீப்பா வந்து பார்த்ததுக்கப்புறம் இத நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஏஎம்சியை பொறுத்த வரைக்கும் நிப்பான் பார்த்தீங்கன்னா, இப்போ 4,00,00,000 கிளைண்ட்ஸை பார்த்தீங்கன்னா கடந்திருக்காங்க. ஸோ 4,00,00,000 இன்வெஸ்டர் ஃபோலியோஸ் வந்து இருக்குது. ஸோ இது மட்டும் இல்லை, மொத்தம் இந்த ஏஎம்சி பிஸ்னஸில் 39% பார்த்தீங்கன்னா நிப்பான் இந்தியா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து ஹோன் பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு பெரிய ஒரு விஷயம் இல்லை. ஸோ 39% டோட்டல் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர் பேஸ் இருக்குது அப்படின்னா, பெரிய அளவுக்கான ஒரு ஒரு பெரிய ஒரு மார்க்கெட்டையே வந்து கையில் வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு ஃபண்ட் ஹவுஸாக நிப்பான் இந்தியா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு நம்ம இப்போது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், இடிஎஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு போனாலே பீஸை நோக்கி தான் நம்ம போவோம். ஆக்சுவலாக இவங்க கிட்ட தான் நம்ம போகிறோம். ஸோ கோல்டு பீஸு, நிஃப்டி பீஸு, சில்வர் பீஸு அப்படின்ட்டு நம்ம பீஸை பேஸ் பண்ணி இவங்க சைடு தான் வந்து போகிறோம். ஸோ இது அடிப்படையாக இதுதான் இடிஎஃப் அப்படின்ட்டு நம்ம இருக்கோம். இன்னும் ஐசிஐசிஐயில் இருக்குது, கோட்டாக்ல இருக்குது. ஸோ நிறைய இடத்துல இருந்தாலும் கூட நம்ம பீஸ் அப்படின்ட்டு முதலீடு பண்ணும்போது ஸோ இவங்க பக்கம் போகிறோங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை. பட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நம்ம போகும்போது நிறைய தேர்வுகளை பார்த்து அப்படி தான் நம்ம பண்ணுறோம். இடிஎஃப்ல இவங்க ராஜா அப்படின்னே நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது நியூ இந்தியா அஷூரன்ஸ் கம்பெனி பார்க்கும்போது இந்த காலண்டில் லாஸை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் இந்த பங்கோட விலையும் இன்றைக்கி டேயில் ஒரு சரிவை கொடுத்துருக்கு. பட் இதெல்லாம் நல்ல ஒரு ரேலி கொடுத்த நிறுவனம் தான். ஸோ இப்போது இந்த லாஸ் காரணமாக சின்னதாக இன்றைக்கி டேயில் ஒரு டவுன்ஃபால் பார்த்திங்கன்னா ஏற்பட்டிருக்கு. அடுத்தது கல்யாண் ஜுவல்லர்ஸ் கிட்ட இருந்த அப்டேட்டு. ஸோ கல்யாண் ஜுவல்லர்ஸில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 5,00,00,000 பங்குகளை மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து விற்றுருக்காங்க. 8லேருந்து 10% டிஸ்கவுண்ட்டில் ஒரு பெரிய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் விற்றுருக்காங்கன்னு சொல்கிறாங்க. யார் என்ன அப்படிங்கிறது தெரிய வரல. பட் பெரிய ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த கல்யாண் ஜுவல்லர்ஸில் பங்குகளை விற்றுருக்காங்கங்கிறது தான் முக்கிய ஒரு செய்தி. ஸோ நான் இன்னும் வந்து எதுவும் ஒன்றும் பண்ணலை. ஸோ நான் ரீசெண்டாக வாங்கினேன், உங்களுக்கு தெரியும், டவுன்ஃபாலுக்கு முன்னாடி 410 அந்த ஒரு ரேஞ்ச் கிட்ட வந்து வாங்கினேன். ஸோ நான் அதுக்கப்புறம் எதுவுமே பார்த்தீங்கன்னா செல் பண்ணலை. இன்னும் இருக்கட்டும் அப்படின்னு தான் வந்து வச்சுருக்கேன். ஸோ பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு. ஸோ அது வந்து பர்சனல் தான். பட் அது இந்த இடத்துல ஷேர் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா நான் அந்த டைம்லேயே சொல்லியிருந்தேன், இது என்னுடைய ஒரு முடிவு இல்லை, என்னோட ஃப்ரெண்டோட முடிவு அப்படின்ட்டு. ஸோ ரொம்ப கேட்டுக்கிட்டதுனால நான் அதை பண்ணேன். பட் அதே மாதிரி ஏறிடுச்சு. நண்பரோட ஒரு பெருமையும் ரொம்ப பெரிய ஒரு பெருமையாக வந்து இருந்தது. ஸோ நானும் அப்ரிஷியேட் பண்ணேன். ஸோ நல்லா பண்ணியிருக்காங்கன்ட்டு. ஓகே, நல்ல ஒரு விஷயந்தான். ஸோ நல்ல பர்ஃபார்மன்ஸையும் வந்து டெலிவர் பண்ணியிருக்கு இந்த கல்யாண். பட் இந்த ஜுவல்லரி பங்குகளோட ஏற்றம் தொடர்ந்து இருந்துட்டு வந்துட்டு தான் இருக்குது. பட் இந்த சூழ்நிலையில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பார்த்திங்கன்னா டக்குன்னு நம்ம விற்கிறதுக்கே நம்ம யோசிக்கிறோம். ஆனால் நம்ம பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு முடிவை வந்து எடுக்கிறோம். ஸோ இது நம்ம முக்கியமாக கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கிட்ட இருந்து. அடுத்தது, ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பலரும் பார்த்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் செக் பண்ணி பாருங்கள் யூஎஸ் மார்க்கெட் அப்டேட்டில். ஸோ சைனாவோட இந்த ரேம் மேக்கர், ஸோ இந்த மெமரி சிப் மேக்கர் பார்த்திங்கன்னா ஐபிஓவில் வரப்போகிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ ஐபிஓவில் வந்தாச்சு. 472% பார்த்திங்கன்னா லிஸ்டிங் கிடச்சிருக்கு. ஸோ பெரிய ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ சைனாவில் இப்போ ரீசெண்டாக அந்த கேம்ப்ரிகானு இந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ் வந்து லிஸ்ட் ஆச்சு. ஏர் ரிலேட்டடான கம்பெனிஸ். அந்த கம்பெனிஸ்க்கான வரவேற்பு சைனா மார்க்கெட்டில் அபரிவிதமாக இருக்குது. ரொம்ப பெரிய அளவுக்கான ஒரு வரவேற்பு இருக்குது. ஸோ ஜிபியு மேனுஃபேக்சர் பண்ணுறவங்க அண்ட் சிபியு பண்ணுறவங்க எல்லாத்துக்குமான வரவேற்பும் நல்லா இருக்குது. ஸோ அதே தான் இந்த சிஎக்ஸ்எம்டி நிறுவனத்துக்கும் பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இதை பற்றி நம்ம ஒரு வீடியோவில் பேசியிருக்கோம். அது மட்டும் இல்லை, ஆப்பிள் கூட ஒரு விஷயத்தை இவங்க பேசிட்டு வந்துட்டுருக்காங்க. அந்த டீலை பற்றியும் நம்ம அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ வெறும் பேருனால மட்டும் ஏறலை. ஸோ பல வளர்ச்சி இருக்குது. இவங்களுடைய மார்க்கெட் ஷேர் என்ன அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக வந்து பேசியிருப்போம் அந்த வீடியோவில். இது நமக்கு தேவையில்லாத பங்கு தான். இருந்தாலும் கூட நம்ம வாங்குகிறோம் வாங்கலை ரெண்டாவது அதெல்லாம். பட் நமக்கு என்ன வேணும், நம்ம என்ன நடக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டே வரணும். ஸோ அதிலிருந்து இன்புட்ஸை நம்ம வேறு எதுக்கு யூஸ் பண்ணணும், அதுதான் நம்மளுடைய நோக்கமாக வந்து இருக்குது. அப்படி இந்த பதிவை நான் இதுக்கு முன்னாடியும் போஸ்ட் பண்ணியிருக்கேன், இப்போவும் வந்து போஸ்ட் பண்ணுறேன். அடுத்தது ஆரக்கிள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ப்ரீ மார்க்கெட்டில் ஒரு 2% ஏறி இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தா, என்விடியா வந்து ஒரு $250 பில்லியன் பார்த்திங்கன்னா ஓப்பனைக்குள்ளே போடுறதா ஒரு தகவல் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இதே தான் இதுக்கு முன்னாடியும் வந்து பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் அதெல்லாம் பண்ணலை அப்படின்ட்டு வந்து சொன்னாங்க. இப்போ திரும்ப பார்த்திங்கன்னா ஃபண்டு கொடுக்க போகிறோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு நம்பலாம் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அடுத்தது இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா, ஏஎம்டி பார்த்திங்கன்னா ஆரக்கிள் ஆந்த்ரோபிக்கு வந்து இது ஜிபியு விற்க போகிறதா ஒரு தகவல் வந்து கிடச்சிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லை, ஸோ ஜிபியு மட்டும் விற்றா அது நல்ல செய்தி, அது ரொம்ப பாசிட்டிவான விஷயம். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க,
ஸோ $2 பில்லியன் அங்கே முதலீடும் பண்ணுறாங்க. இதுதான் கேள்வியாக இருக்குது. ஏன்னா ஸோ நீ பாட்டுக்கு வித்துட்டு போக வேண்டியது தானே, அது எதுக்கு நீ அவன் மேலே முதலீடு பண்ணி அதுக்கப்புறம் விற்கிற? ஸோ இதே தான் பார்த்தீங்கன்னா NVIDIAவில் ஏற்பட்டது. ஸோ அது என்ன ஒரு பிரச்சனைனா, ஸோ நீ ஏன் அங்கே முதலீடு பண்ணுறன்ட்டு காசை போட்டு உன் காசுலேயே ஜிபியூவை வாங்கி உனக்கு ரெவன்யூவும் வந்து காட்டிக்கிற அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இதுக்கு முன்னாடி வந்து இருந்தது. ஸோ இப்போவும் பார்த்தீங்கன்னா அதைத்தான் நிறுவனங்கள் வந்து பண்ணுறாங்க. ஸோ இது எப்படி ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக மாறப்போகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் என்னைக்கு மாறும் அப்படின்றலாம் தெரில. ஒவ்வொரு நிறுவனங்களும் சேல்ஸை உயர்த்துறதுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ முதலீடு பண்ணி அங்கேருந்து ஒரு வருமானத்தை கொண்டு வர ஒரு வேலையும் நிறுவனங்கள் பண்ணுது அப்படிங்கிறது நமக்கு இதன் மூலியமாக தெரியுது. பட் இது இன்னுமே வெட்ட வெளிச்சத்துக்கு வரல. அப்படி ஏதாச்சும் வெட்ட வெளிச்சத்துக்கு வருது, உண்மையிலே இந்த இடத்துல பிரச்சனை இருக்குன்னா, பெரிய அளவுக்கான பிரச்சனைகள் இந்த ஏஐ நிறுவனங்கள் சந்திக்குங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. ஒட்டுமொத்தமாக கொலாப்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ ஆரக்கிளை பொறுத்த வரைக்கும் புதுசாக வந்த கஸ்டமர் தான் இந்த ஓப்பன்ஏஐ. புதுசாக வந்தவன் மட்டும் இல்லை, லார்ஜஸ்ட் கஸ்டமராகவும் இவன் இருக்கான். ஸோ இவனுக்கு காசு வேணும்ல அதெல்லாம் இது பண்ணுறதுக்கு, லீஸ் பண்ணுறதுக்கு. பட் இப்போ இல்லைன்னா என்ன பண்ணுறது? ஸோ இதுதான் ஒரு பெரிய ஒரு பஞ்சாயத்தாக போயிட்டுருக்கு ஆரக்கிளை பொறுத்த வரைக்கும். ஸோ ஆரக்கிள் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது ஓப்பன்ஏஐ காரணமாக. ஸோ இதை தாண்டி இன்னும் பல விஷயங்களை நம்ம பார்க்கணும். அதை நம்ம வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் புரிதலை வந்து ஏற்படுத்தும்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு நான் இன்னும் பல விஷயங்களை பார்க்கணும். பார்த்துட்டு கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷன் பார்த்துருப்போம். பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஈவினிங் நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய் மக்களே.